வணக்கம். தெய்வீக வேலையாள். இந்த தலைப்பு கேட்டவுடனே மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா? நாம செய்யற வழிபாட்டை விட மத்தவங்களுக்கு செய்யற நல்ல விஷயங்கள் ஏன் ஒரு படி மேல இருக்கலாம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நாம பண்ற பிரார்த்தனைகளை விட நாம செய்யற நல்ல செயல்களுக்கு அதிக சக்தி இருக்குன்னு சொன்னா என்ன ஆகும்? என்னைக்காவது இந்த மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு அஸ்திவாரம். முதல்ல ஒரு ரொம்பவே சக்தி வாய்ந்த புராண கதையோட ஆரம்பிக்கலாம். அதாவது கடவுளே ஒரு வேலையாளா மாறின கதை. இது சும்மா ஒரு கதை மட்டும் கிடையாதுங்க. நாம பேச போற விஷயத்தோட ஆணிவேரே இதுதான். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, மதுரையில வைகை ஆத்தங்கரையில அங்க யாருமே உதவிக்கு இல்லாத ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு வந்தாங்க. தன்னோட அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப சாதாரணமான ஒரு தொடக்கம் மாதிரி தான் தெரியும். ஆனா இது ஒரு அசாதாரணமான நிகழ்வுக்கு வழிவகுக்க போகுது. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய அந்த சிவபெருமானே அந்த சாதாரண பாட்டிக்கு உதவ நேர்ல வர்றார். யோசிச்சு பாருங்க. இதுதான் கதையோட உச்சகட்டமே. அந்த சிவபெருமான் ஒரு சாதாரண கூலியாலா மாறி அந்த பாட்டி கொடுக்கற புட்டுக்காக, அதாவது ஒரு எளிய உணவுக்காக மண் சுமக்கிறார். ஒரு கடவுள் ஒரு மனுஷிக்காக வேலை செய்றார். இந்த நம்ப முடியாத ஒரு தெய்வீக லீலைதான் நாம தேடிட்டு இருக்கிற பதிலுக்கான சாவி. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். எல்லாம் வல்ல ஒரு இறைவன் எதுக்காக ஒரு சாதாரண கூலியாளா மாறணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு பெரிய ஆன்மீக ரகசியமே அடங்கியிருக்கு. இதோ அந்த கேள்விக்கான பதில் இந்த ஒரே வார்த்தையில இருக்கு: புண்ணியம். இப்போ அந்த புண்ணியத்தோட அளவிட முடியாத சக்திய பத்தி தான் நாம பார்க்க போறோம். அப்படின்னா புண்ணியம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. ஆனா இந்த அக்கவுண்ட்ல பணத்தை டெபாசிட் பண்ண முடியாது. பின்ன எப்படி சம்பாதிக்கிறது? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு நீங்க செய்யற உதவி, சேவை மூலமா மட்டும்தான். நல்லா கவனிங்க, இது கோயில்ல சாமி கும்பிடுறதுனால வர்றது இல்ல, சேவையால மட்டுமே வர்றது. மூலநூல்ல இருக்கிற இந்த ஒரு வரி புண்ணியத்தோட மொத்த சக்தியையும் நமக்கு புரிய வைக்குது. புண்ணியங்கள் செய்துவிட்டால் இறைவனும் கை கட்டி நிற்பான். அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க. நம்மளோட செயல்களால கடவுளையே நமக்கு சேவை செய்ய வைக்க முடியுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இந்த புண்ணியத்தோட சக்தி நாம கடவுளை அணுகிற முறைய எப்படி மாத்துது? அடுத்ததா வழிபாட்டுக்கும் சேவைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, வழிபாட்டுல நாம கடவுள்கிட்ட போய் நம்ம தேவைகளை லிஸ்ட் போட்டு கேக்குறோம். ஆனா சேவை செஞ்ச புண்ணியத்தை சேர்த்துட்டீங்கன்னா நிலைமையே தலைகீழா மாறிடும். நீங்க கடவுளை கும்பிடுறீங்களா இல்லையாங்கிறது ஒரு விஷயமே இல்ல. உங்ககிட்ட அந்த புண்ணியம் இருந்தா போதும், கடவுளே உங்ககிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுப்பார். அப்போ இந்த தத்துவத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? அதுக்கான வழி ரொம்பவே சிம்பிள். அதுதான் செயலின் பாதை. பாதை ரொம்பவே நேரடியானது. முதல் ஸ்டெப், யாருக்கு உதவி தேவையோ அவங்களுக்கு உதவுங்க. 2வது ஸ்டெப், இப்படி செய்யறது மூலமா புண்ணியத்தை சேருங்க. நீங்க புண்ணியத்தை சேர்க்க சேர்க்க தெய்வீக உதவிங்கிறது நீங்க கேட்டு பெற வேண்டிய ஒன்னா இருக்காது, அதுவே தானா நடக்க ஆரம்பிச்சிடும். கடைசியா இந்த ஒரு சிந்தனைய தூண்டுற கேள்வியோட முடிச்சுக்கலாம். நம்மளோட செயல்கள் தான் நம்ம தலைவிதியை தீர்மானிக்குதுன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற செயல்கள் மூலமா நமக்காக எந்த மாதிரி ஒரு தலைவிதியை உருவாக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.